Rambari කියපං නොම්බරේ තන්දුරි කමුදනොදා බරබරේ වාකරේ කවුද ඉන්නේ ජරමරේ அம்பாரே மல்லி. வணக்கம். நீங்கள் இந்த பாட்டு கண்டிப்பாக கேட்டிருப்பீங்கள். லஹிரு பெரேரா என்ற பாடகன் பாடுகின்ற இந்த பாட்டு வந்து நம்ம தமிழ் நண்பர்களுக்கிடையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். ஃபேமஸான பாட்டு. அப்போது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது எங்கள் சீனியர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்கிறாங்க இந்த பாட்டு கொஞ்சம் பாட சொல்லி. இந்த பாட்டில் என்ன விசேஷம் என்று சொன்னால், இந்த பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வரிக்கும் இடையில் ஒரு சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் மொத்த பாட்டு எடுத்து பார்த்தோம் என்றால் அதுக்கு ஒரு ஆழமான விளக்கம் இருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு இந்த பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வரிக்கும் என்ன விளக்கம் என்று சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னு சொன்னால், இந்த பாட்டில் இருக்கிற இந்த வசனங்கள், சொற்கள் வந்து நம்ம டெய்லி பயன்படுத்துகிற வசனங்கள் தான் இந்த பாட்டில் போட்டிருக்காங்க. இந்த பாட்டுக்குள்ளே நிறைய ரேடிக்கல் டேர்ம்ஸ், கேஷுவல் வேர்ட்ஸ் இருக்குது. அதுகள் நீங்கள் என்னென்று தெரிஞ்சுக்கொள்ளலாம். சரி, இந்த பாட்டை நீங்கள் கேட்க இல்லைண்டா கீழே நான் லிங்க் போட்டிருக்கேன். பாட்டு கேட்டுட்டு வாங்க. இந்த விளக்கத்தை கேட்டுட்டு பாட்டு கேட்குறேன்டாலும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த பாட்டோட லிரிக் வந்து நான் கீழே போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரி, இன்றைக்கு லெசனுக்கு போ. அதுக்கு முதல் மன்னிக்க வேண்டும், இதில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களுக்கும் தமிழில் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இது விளக்கம் கொடுக்குறேன். சரி, இந்த பாட்டு இப்படி தான் தொடங்குது. ரம்பரி கியப்பாங்கும்பே நொம்பரே. ரம்பரி என்று சொன்னால் ஒருத்தி, அவளுக்கு வச்ச பேர் ரம்பரி. கியப்பாங்கும்பே நொம்பரே, ஓ நம்பர் சொல்லு. தந்துரி கமுதனோதா பரபரே. தந்தூரியன்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு சிக்கன் ரெசிபி. கமுத் சாப்பிடுவோமா. நொதா பரபரே, பரபரே போடாமல் தந்தூரி சாப்பிடலாமா. இந்த பரபரே என்று சொன்னால் என்ன? பரபரே என்று சொன்னால், இப்போ நான் உங்களுக்கு ஏதாச்சும் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் அதுக்கு ஒத்துக்கிட்டு வராமல் அதுக்கு ஒப்போசிட்டாக ஏதாச்சும் சொல்லி கொண்டிருப்பீங்க. முடியாது, இப்போ கஷ்டம், இயலாது அப்படி சொல்கிறீங்க. அப்படி நம்ம சேர்ந்து ஒரு வேலைக்கு போகும்போது அதுக்கு நெகட்டிவாக கமெண்ட் போடுறது, அது தடுக்க பார்க்கறது தான் பரபரே தானம் என்று சிங்களத்தில் சொல்கிறோம். என்னது? பரபரே தானம். இப்போ பரபரே போடாமல் வந்து தந்தூரி சாப்பிடலாமான்னு கேட்கிறார். வாக்கரே கவுத இன்னே ஜரமரே. வாக்கரே என்று சொன்ன ஒரு இடம். கவுத இன்னி யார் இருக்கிறாங்க. ஜரமரே, ஜரமரே என்று சொன்னாலும் ஒரு குழப்பம், ஒரு சிக்கல் என்ற மாதிரி மீனிங் தான் வரும். ஜரமரே. இப்போ நான் சொல்லலாம், மாறு ஜரமரையா, சரியான பிரச்சனை, சரியான சிக்கல். அம்பாறை மல்லி நிதித காமரே. அம்பாறை மல்லி, அம்பாறையில் இருக்கின்ற தம்பி, நிதித தூக்கமா, காமரே ரூமில் படுத்து கொண்டிருக்கிறாரா, தூங்கி கொண்டிருக்கிறாரா. இந்த 4 வரிகளுக்கு இடையில சம்பந்தம் இல்லை. இருந்தாலும் ரேண்டம்லி யார் சரி பிடிச்சு தகவல்கள் விசாரிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு விளங்குது. ஜம்போலே வகையின்ன சுந்தரா. ஜம்போலை என்று சொன்னால் அது வந்து நான் தமிழ் ஏரியாவில் நான் பார்த்தது இல்லை. தோடம் பழம், தேசிக்கா பழம் மாதிரி அதில் கொஞ்சம் பெரிய ஒரு வகை. நான் இப்போ படம் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். ஜம்போலை, ஜம்போலை வகையின்னு சுந்தரா. சுந்தர என்று சொன்னால் வடிவான என்ற மாதிரி தான் வரும். யார் சரி சொல்கிறாங்க, அவங்க வந்து சம்போல பழம் மாதிரி குண்டா, ஃபெட்டா, முழுமுள் என்று இருக்காங்களேண்டு. சரி, சம்போலே கொட்டலகமுது லுணுதமா. சம்பல், சம்போலே, கொட்டனமா என்று சொன்னால் இடி. கொட்டலகமுது இடிச்சு எடுப்போமா, இடிச்சு எடுக்கலாமா. லுணுதமா உப்பு போட்டுட்டு. சம்பல் உப்பு போட்டுட்டு இடிச்சு எடுக்கலாமா. தங்கொல்லை மாமா எவித் மகா குணா. தங்கொல்லை என்று சொன்ன ஒரு இடம். தங்கொல்லில் இருக்கிற மாமா வந்து, எவித் என்று சொன்னால் வந்து, மகா குணா சரியான குணா. குணா என்று சொன்னால் இப்போ இருக்கிறத ஒருத்தருக்கும் கொடுக்க மாட்டார். சாப்பாடு கொடுக்க மாட்டார், காசு கொடுக்க மாட்டார், எல்லாம் தான் தனக்குள்ளே வச்சு கொண்டிருக்கிறார். அவர் தான் குணா. சரி, கஸ் பல்லே இந்தாம் பொமுதரா பெரா. கஸ் பல்லே என்று சொன்னால் மரத்தடியில், மரத்தடியில் இருந்து பொமுதரா பெரா சாராயம் வடித்து குடிப்போமா. என்ன மல்லி, என்ன மல்லி, நெகிட்டலா. நெகிட்டலா என்று சொன்னால் எலும்பி வாங்க. தம்பி எலும்பி வாங்க.
மென்ன மல்லி ரசகதா. மென்ன என்று சொன்னால் இந்தாங்க, இந்தாங்க தம்பி ரசகதா, இனிமையான பேச்சுகள், இனிமையான கதைகள், ரசகதா. பாம்பாகி கபலகன். பாம்பாகி என்று சொன்னால் அரப்பான். கபலகன் என்று சொன்னால் வெட்டி எடுங்கள், அரப்பான் வெட்டி எடுங்கள். பிளேன்டி வக்கர்லகன். பிளேன்டி எங்களுக்கு தெரியும், பிளேன்டி வக்கர்னவா என்று சொன்னால் ஊத்துறது. பிளேன்டி ஊத்தி எடுங்கள். என்ன மல்லி நெகிட்டலா, வாங்க வாங்க தம்பியாக்கள் வாங்க, எலும்பி வாங்க. தங்கச்சிக்கும் சொல்றது என்ன நங்கி ஹெடதமா, கொஞ்சம் ஸ்டைலாக வாங்க, ஹெடதமா. எலிவெனக்காம் சிந்துக்கியமு ரொக்கெலா. எலிவெனக்காம் என்று சொன்னால் விடியும் வரைக்கும், சிந்துக்கியமு பாட்டு பாடுவோம், ரொக்கெலா. ரொக்கெலா என்று சொன்னால் எல்லாரும் சேர்ந்து, ஒரு கூட்டமாக சேர்ந்து விடியும் வரைக்கும் பாட்டு பாடுவோம். லோகத்தியன ஹொந்தம சொமிய. லோகத்தியன ஹொந்தம சொமிய. உலகத்தில் உள்ள ஹொந்தம என்று சொன்னால் மிகச்சிறந்த, சொமிய என்று சொன்னால் நாங்கள் ஃபன் என்றதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். எலிவெனக்காங் அப்பே சொல்லிய. விடியும் வரைக்கும் நம்ம எடுக்கிற ஃபன்னு தான் உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த ஃபன். கண்ண நங்கி எக்கலாம். எல்லாரும் சேர்த்து தங்கச்சி எல்லாம் அந்த ஃபன் எடுங்க, சேர்ந்து எடுங்க, அதுதான் சொல்கிறது. கண்ணாடி தெம்மத்னே ஹெடவெடே. கண்ணாடி போட்டாலும் ஒரு வடிவு இல்லை. ஹெடவெடைன்னு சொன்னால் கொஞ்சம் வடிவாக இருக்கிறதுக்கு தான் ஹெடவெடைன்னு சொல்கிறது. கண்ணாடி போட்டாலும் ஒரு வடிவு இல்லை. கௌத மேக்க பாரகன்னே அந்திமே. கௌத மேக்க பாரகன்னே, யார் இது ஏற்றுக்கொள்ள போகிறது? அந்திமி, கடைசியில் யாராவது ஒரு பட்டையை தான் சொல்கிற மாதிரி எனக்கு விளங்குது. லொரிபாகே மட்டதுன்னாத் ஹூட்டப்பாட்டே. லொரிபாகே என்று சொன்னால் ஒரு வண்டிக்கும் சொல்லலாம், லொரிக்கும் சொல்லலாம். இதில் ஒரு ஃபெட்டான ஒரு பொண்ணுக்கு சொல்கிற மாதிரி தான் எனக்கு விளங்குது. அந்த பொண்ணு எனக்கு ஹுட்டப்பாட்டையை கொடுத்தாலும், ஹுட்டப்பாட்டை என்று சொன்னால் அதுவும் கொஞ்சம் எப்போவுமே கரைச்சல், தொந்தரவு, அந்த அந்த ஃபீலிங்குக்கு தான் ஹுட்டப்பாட்டை. அந்த பொண்ணு எனக்கு அந்த ஹுட்டப்பாட்டை தந்தாலும், கரைச்சல் தந்தாலும், தொந்தரவு தந்தாலும், மெஹிம கட்டாக் தெக்கெமனே மேரட்டை. இப்படியான ஒரு வாய் இந்த நாட்டில் நான் பார்த்ததே இல்லை. மெஹிம கட்டாக் தெக்கெமனே மேரட்டை. ஹும்மானின் வத்துரபமுத சோபனா. ஹும்மான என்று சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒரு இடம், அது கடல் தண்ணி இப்படி மேலே அடிக்கிற ஒரு இடம். அங்கே போய் தண்ணி குடிப்போமா? யார்கிட்ட கேட்குறாங்க? சோபனாட்ட கேட்குறாங்க. ஹும்மானின் வத்துரபமுத சோபனா. ஹந்தபானே விரிதுக்கியமோ ரஞ்சனா. ரஞ்சனா என்றா இன்னொரு லேடி. ஹந்தபானே என்று சொன்னால் நைட்டில் இப்போ சந்திரன் இருக்கிற வேளையில் அந்த வெளிச்சம் வருமே, அந்த வெளிச்சத்தில் போய் நம்ம விருது பாடுவோம் என்று ரஞ்சனாட்ட கேட்குறார். விருது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இப்படி ஒரு ட்ரம் கையில் வச்சு அடித்து பாட்டு பாடுறாங்க, அதுதான் விருது. லொரிபாகின் ரவுமாக்கியம் ரேவேலா. லொரிபாகி என்று சொன்னால் வளமையா லொரியை தான் சொல்கிறது. ரவுமாக்கியமும் ஒரு ரவுண்ட் அடிப்போம், நைட்டில் லொரியில் ஒரு ரவுண்ட் அடிப்போம். மரதானின் பராட்டகமும் லாங்வேலா. மரதான ஒரு இடம், மரதானையில் பரோட்டா கடைக்கு போய் பரோட்டா சாப்பிடுவோம். லாங்வேலா என்று சொன்னால் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிடுவோம். செல்லம்மலின் ரட்டஹொல்ல புல்லொக்கு சிரா ඇතුලේ ඉඳන් ඊයේ ඇවිත් ඒ හොරා එහා ගෙදර මැගියක් කට හරිහිනා මට නම් නෑ දිරවන්නේ ඔය කතා. செல்லம் வலின் ரட்ட ஹொல்லப்பு லொக்கு சிரா. செல்லம் வலின் என்று சொன்னால் செல்லம் விளையாடுகள், விளையாட்டுகளால் அப்படின்னு சொன்னால் ரவுடி விளையாடு. செல்லம் வலின் ரட்ட ஹொல்லப்பு, அந்த தன்னோட ரவுடி விளையாட்டுகள் போட்டுட்டு அந்த இந்த நாடு குழப்பிய யாரு? லொக்குசிரா. லொக்குசிரான்ற ஒரு பேர். குழப்புறது இல்லை இதுக்கு மீனிங். ஹொல்லனவா என்று சொன்னால் இப்படி, இதுதான் ஹொல்லனவா, அதிரி போன மாதிரி சொல்கிறது அதுதான். ඇතුලෙයින්දන් ඊයේ ඇවිත් ඒ හොරා. ඇතුලෙයින්දන් உள்ளுக்கிருந்து நேற்று வந்திருக்கிறார் அந்த கள்ளன். එහා ගෙදර මැගියක් කට හරිහිනා. එහා ගෙදර என்று சொன்னால் பக்கத்து வீட்டில். பக்கத்து வீட்டில் மேகி அக்காவுக்கு சரியான சிரிப்பாம். ஹரிஹினா. ஏன் இந்த லொக்குசிரா ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கு என்று நான் நினைக்கிறேன். மட்டனன்னே திரவன்னே ஒய கதா. மட்டனங் எனக்கென்றால் நேதிரவன்னே ஒய கதா, இந்த கதைகள் எல்லாம் எனக்கு செமிக்காது என்று சொல்கிறோம்.
செமிக்காதுன்னு சொல்கிறோம் என்று சொன்னால் என்ன மீனிங்? சிங்களத்தில் நாங்கள் இது சொல்கிற நாங்கள் செமிக்காது என்னென்னு சொன்னால், இப்போ நம்ம எதுவும் சாப்பிட்டோம் என்றால் அது செமிக்கணும், அது செமிக்கும் என்று சொல்கிறோம். அப்படி என்றால் தான் எங்களுக்கு அந்த சாப்பாடு ஒத்து வரும். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் கதைக்கிறீங்க, அது எனக்கு ஒத்து வராது அப்படின்னா நான் சொல்கிறேன் மட்டனாங் திரவண்ணே, மட்டனாங் திரவண்ணே எனக்கு செமிக்காது. ஏன்னா மட்ட திரவண்ணே அவரெண்டா எனக்கு செமிக்காது. செமிக்காதுன்னு சொன்னால் மொத்தத்தில் ஆளை ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு இல்லை, அவர் செய்கிற சில விடயங்கள் எனக்கு ஒத்து வராது என்ற மீனிங்கில் தான் திரவண்ண என்று பாவிக்கிறோம். மட்டனங்னே திரவண்ணே ඔය කතා උන්ද කදයලෙල්ලම් එනක්කෙන්ඩා செமிக்காது. முரளி தெம்ம හොඳට දුස්රා අඹරලා. முரளிதரன் நல்ல துஸ்ரா பந்தை நல்லா அனுப்பியிருக்கிறார். சனத் கெஹுவத் தித்தட் அனே நேஹினா. தித்தட் புள்ளிக்கு அடைச்சார் என்று சிங்களத்தில் சொல்கிறாங்க. தித்தட்ட கெஹுவா அப்படின்னு சொன்னால் ஒரு வேலை நீங்கள் கரெக்டாக பார்த்து நல்லா அந்த வேலையை முடிக்கிறீங்களா உங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் தித்தட்ட ஏ வெடேக்கரா பாயிண்ட்டுக்கு செஞ்சுருக்கீங்க. சனத் கெஹுவா தித்தட்ட, சனத் பாயிண்ட்டுக்கு அடிச்சிருக்கிறார். நேஹினா அதுக்கெல்லாம் சிரிப்பு வராது. ஜோன்சீனா காலா ஹொந்தட்ட பெரேதா. காலா என்று சொன்னால் வளமையா சாப்பிட்டு என்று தான் மீனிங், சாப்பிட்டு. ஆனால் இங்கே ஜோன்சீனா காலா ஹொந்தட்ட பெரேதா, முந்த நாள் பெரேதா. ஹொந்தட்ட காலா என்று சொன்னால் நல்ல அடி வாங்கியிருக்கிறார். யார்? ஜோன்சீனா முந்த நாள் நல்ல அடி வாங்கியிருக்கிறாராம். ஏத் வஹாலே ஹிலேங் மதுர கெலுவா ரேப்புரா. இருந்தாலும் வஹால் என்று சொன்னால் ரூஃப், இந்த ரூஃபில் இருக்கிற ரோட்டில் இருந்து தண்ணி விழுந்திருக்கு, நைட் முழுக்க விழுந்திருக்கு. இந்த மனுஷனுக்கு அது தெரியாது, இது நக்களுக்கு தான் சொல்கிறது. தண்டை வீட்டில் இருக்கிற குறைபாடுகளை தெரியாது, ஆனால் உலகத்தில் நடக்கிற விடயங்கள் பற்றி பெருமையாக கதைக்கிறாங்க. முரளி துஸ்ரா போட்டதும், சனத் விளையாடியதும், ஜோன்சீனா அடி வாங்கியதும் கதைக்கிறாங்க. ஆனால் தண்டை வீட்டில் இருக்கிற ரூஃபில் இருந்து தண்ணி விழுந்திருக்கு நைட் முழுக்க, அது தெரியாது அந்த மனுஷனுக்குன்னு தான் சொல்கிறது. சத்தங்கள் கொஞ்சம் கேட்கும். இப்போ விடிய போகுது. நான் டைம் எடுத்தது கூட இந்த பாடத்துக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்வீங்கள்? கீழே நான் லிங்க் போட்டிருக்கேன். இந்த பாட்டு இப்போ விளக்கம் தெரியுமே, இப்போ விளக்கத்துடன் இந்த பாட்டை ஒருக்கா கேட்டு பாருங்கள், நல்லா இருக்கும். நீங்கள் இந்த பாட்டிலிருந்து ஏதாச்சும் படிச்சிங்கன்னா அதான் எனக்கு சந்தோஷம். இந்த பாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் போடுங்க. இன்னொரு பாட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமென்னா அந்த பாட்டை என்னென்னு சொல்லுங்கள், நான் அதுக்கும் இந்த மாதிரி பாடம் கொண்டு வரேன். சரி, அப்போ இன்னொரு பாடத்தில் சந்திப்போம். போயிட்டு வரேன். வணக்கம். என்ன மல்லி நகிட்டலா, மின்ன மல்லி ரசகதா, பாம்பாகி கப்பலகන්න